ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செஃப் கௌஷிக் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான தேங்காய்பால் சாதமும் உருளைக்கிழங்கு பாயாவும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கோம். அதில் அப்புறம் முந்திரி எடுத்திருக்கோம், பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி தழை. இப்போது ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யும் எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிறோம். வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குள்ளரையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். அதுவும் வதங்கினதையும் நம்ம ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதே மாதிரி கொஞ்சமாக புதினா தழை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அரிசி போட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரலையும் விட்டுறலாம். 2 விசில் வரலையும் வர வரலையும் விட்டுருங்க. இப்போது உருளைக்கிழங்கு பாயாசம் செய்கிறதுக்கு இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னா 2 பச்சை மிளகா, தேங்காய், அப்புறம் பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி வந்து உருளைக்கிழங்க நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய், பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய் இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தக்காளி வந்து ஒரு 2 குட்டி சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற புதினா தழை, கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கிட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு, மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரலையும் விட்டுருங்க. அதுலேயே வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செம வாசனையும் நல்லா ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு பாய் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா திக்காக நல்லா குக் ஆகிருக்கு உருளைக்கிழங்கு பாயா. இது தேங்காய் பால் சாதமும் உருளைக்கிழங்கு பாயாவும் பார்த்திங்கன்னா சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.